நம்ம பேசலாம் திரு கேசி பழனிசாமி. சுவாமிநாதன், இப்போ ஒரு 9 ஆண்டு கால மௌனம், அந்த மௌனத்திற்கு பிறகு ஒரு புது கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இங்க பேசும்போது கூட அது ஒரு மெசேஜுக்காக தான் அவங்க இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவை தேர்தலுக்கு முன்பாக சசிகலாவுக்கு ஏற்பட்டிருக்கா? அவங்க இறுதி கட்டமான ஒரு எச்சரிக்கை. முதல்ல கிட்டத்தட்ட அதிமுகவில் ஒரு அவைத்தலைவர் போன்று ஒரு கௌரவமான பதவிகளை அவர் எதிர்பார்த்திருக்கலாம். அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. ஸோ அவங்களோட இறுதி அஸ்திரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அவங்க சொன்னதில் கட்சியினுடைய கொடியை காட்டினாங்க. பட் கட்சியினுடைய பெயரை நான் பின்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடையை விட்டு இறங்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய மனநிலையில் ஒரு இறுதி அஸ்திரம், நம்ம இது ஒரு இறுதி அஸ்திரமாக எய்துவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது ஒன்று. ஆனால் ஒருவேளை இந்த சமீட்சைகளை அதிமுக புரிந்து கொள்ள தவறுமானால் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கும். யாருக்கு ஏற்படுமே? இப்போ டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறார். அவருக்கும் அந்த தென் மாவட்ட வாக்கு வங்கின்னு இருக்கு. அப்ப என்ன பாதிப்பு வரும் நம்ம சொல்லலாம்? இல்ல, நீங்க தென் மாவட்ட ஓட்டு வங்கி அப்படிங்கிறது பாக்குறப்ப ஏற்கனவே நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல் மேடம் கிட்டத்தட்ட 21 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியுடைய தோல்விக்கு அமமுக காரணமாக இருந்துச்சு. அந்த ஓட்டு சதவீதம் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கைகோர்க்கவும் வைக்குது. பட் அதே நேரத்தில் அதை நீங்க தென் மாவட்டங்கள், வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் மொத்தமாக ஒரு 10 லட்சம் ஓட்டு எடுத்திருந்தாங்க அமமுக. அன்னைக்கு அமமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிபிஐ கட்சி, தேமுதிக இவங்களோடு தான் கூட்டணி. தேமுதிக மொத்தமே எடுத்ததே ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் எடுத்தாங்க. 60 தொகுதியில் போட்டிட்டு 2 லட்சம் ஓட்டு தான் எடுத்தாங்க. ஆனால் அமமுக மொத்தமாக 10 லட்சம் ஓட்டு எடுத்தாங்க. அந்த 10 லட்சம் ஓட்டில் 6 லட்சம் ஓட்டு தென் மாவட்டங்களுடைய ஓட்டு. 8 தொகுதிகளில் 30,000க்கு மேலே ஓட்டு எடுத்தாங்க. ஸோ அப்போ இது எல்லாம் தான் அதிமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம். நீங்கள் அன்னைக்கு கிட்டத்தட்ட இருமுனை போட்டி தான், திமுகவா அதிமுகவா. நாம் தமிழர் கட்சி தனியாக ஒரு களம் கண்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு களம் அப்படி இல்லை, 4 முனை போட்டியாக மாறி இருக்கு. விஜய் என்ன ஏற்படுத்த போகிறார், தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, யாருடைய ஓட்டு எடுக்க போறாரு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொன்று கிரவுண்டில் ஜெல்லாக வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக இவங்க 2 பேரும் மனதால் இணைந்து விட்டார்கள். இவர் அவரை பொதுச் செயலாளர் அண்ணன் என்றும் சொல்லிவிட்டார். உண்மையிலே டிடிவி தினகரன் அவர்கள் இந்த அம்மாவின் பிள்ளைகள் ஓரணியில் இணைய வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய நிலையிலிருந்தெல்லாம் மாறி இந்த அதிமுக என்கிற இயக்கம் காக்கப்படணும், மீண்டும் திமுக வரக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறார். அதே நேரத்தில் கிரவுண்டில் அதுக்கான மனநிலையை எல்லாரும் வைத்திருக்கிறார்களான உதாரணம் மாணிக்கராஜா போன்றவர்களுடைய வெளியேற்றம். ஸோ ஏற்கனவே அந்த கூட்டணியவே ஜெல் செய்ய வேண்டியிருக்கு கிரவுண்டில். இந்த சூழலில் சசிகலா போன்றவர்கள் தனியாக ஒரு ஆவர்த்தனம் ஆடுகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட்டோ 1000 ஓட்டோ அது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கிறப்ப 2 முனை போட்டினால உங்களுக்கு 30,000 ஓட்டு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் நீங்கள் விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றப்ப அவங்க எடுக்கிற 1000 ஓட்டும் 2000 ஓட்டும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எனக்கு அவங்கள்ட்ட தலகர்த்தர்கள் இல்லை, தலகர்த்தர்களை இழந்திருக்காங்க. சசிகலா அவர்கள் சொன்னாங்கன்னா பின்னாடி செய்யக்கூடியவர்கள் அவங்க அதிமுகவில் இருக்கிற பொழுது பெரும்படையே இருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த ஆள் படை அம்பாரி எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. பட் அவங்க கட்சியை தொடங்குற இடம் எது? தன்னுடைய சமூகத்திற்குள்ள கடைசியாக அவர்கள் புகலிடப்படைஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம். நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் எங்கே கட்சியை தொடங்கினார் பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலூரில் கட்சியை தொடங்கினார். அங்கேயும் முக்குளத்தோர் ஓட்டு அதிகமாக இருந்தது. நீங்கள் ஏன் அவர் ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுக்கிறார்? ஓபிஎஸ் மீது கரிசனம் இன்னைக்கு சொல்கிறோம். ஓபிஎஸ் சுயேட்சையாக போட்டிட்டு 3.5 லட்சம் ஓட்டு எடுத்த தொகுதி அது பாராளுமன்ற அடிப்படையில். பட் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா முக்குளத்தோர் ஓட்டு கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஸோ அவங்க அங்கே போய் இதை பண்ணுகிறப்ப அந்த சமூக ரீதியான ஓட்டு திரட்டலுக்கு அவங்க இதை பயன்படுத்தும் போது அது முக்குளத்தோர் மத்தியில் டிடிவி தினகரன் அந்த எதிர்ப்பு, கிட்டத்தட்ட அதிமுக எதிர்ப்பு என்பதில் 2 நிலைப்பாடு மேடம். ஒன்று, அதிமுக எதிர்ப்பிலிருந்து நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. இது ஒரு இடைவேளைக்கான நேரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் யுத்தம் தொடரும். நம்ம பேசலாம் திரு கேசி பழனிசாமி. சுவாமிநாதன், இப்போ ஒரு 9 ஆண்டு கால மௌனம், அந்த மௌனத்திற்கு பிறகு ஒரு புது கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இங்க பேசும்போது கூட அது ஒரு மெசேஜுக்காக தான் அவங்க இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவை தேர்தலுக்கு முன்பாக சசிகலாவுக்கு ஏற்பட்டிருக்கா? அவங்க இறுதி கட்டமான ஒரு எச்சரிக்கை. முதல்ல கிட்டத்தட்ட அதிமுகவில் ஒரு அவைத்தலைவர் போன்று ஒரு கௌரவமான பதவிகளை அவர் எதிர்பார்த்திருக்கலாம். அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. ஸோ அவங்களோட இறுதி அஸ்திரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அவங்க சொன்னதில் கட்சியினுடைய கொடியை காட்டினாங்க. பட் கட்சியினுடைய பெயரை நான் பின்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடையை விட்டு இறங்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய மனநிலையில் ஒரு இறுதி அஸ்திரம், நம்ம இது ஒரு இறுதி அஸ்திரமாக எய்துவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது ஒன்று. ஆனால் ஒருவேளை இந்த சமீட்சைகளை அதிமுக புரிந்து கொள்ள தவறுமானால்
ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும். யாருக்கு ஏற்படுமே? இப்போ டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறார், அவருக்கும் அந்த தென் மாவட்ட வாக்கு வங்கின்னு இருக்கு. அப்ப என்ன பாதிப்பு வரும் நம்ம சொல்லலாம்? இல்ல, நீங்க தென் மாவட்ட ஓட்டு வங்கி அப்படிங்கிறது பாக்குறப்ப ஏற்கனவே நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல் மேடம் கிட்டத்தட்ட 21 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியுடைய தோல்விக்கு அமமுக காரணமாக இருந்துச்சு. அந்த ஓட்டு சதவீதம் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கைகோர்க்கவும் வைக்குது. பட் அதே நேரத்தில் அதை நீங்க தென் மாவட்டங்கள், வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் மொத்தமாக ஒரு 10 லட்சம் ஓட்டு எடுத்திருந்தாங்க அமமுக. அன்னைக்கு அமமுக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிபிஐ கட்சி, தேமுதிக இவங்களோடு தான் கூட்டணி. தேமுதிக மொத்தமே எடுத்ததே ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் எடுத்தாங்க. 60 தொகுதியில் போட்டிட்டு 2 லட்சம் ஓட்டு தான் எடுத்தாங்க. ஆனால் அமமுக மொத்தமாக 10 லட்சம் ஓட்டு எடுத்தாங்க. அந்த 10 லட்சம் ஓட்டில் 6 லட்சம் ஓட்டு வந்து தென் மாவட்டங்களுடைய ஓட்டு. 8 தொகுதிகளில் 30,000க்கு மேலே ஓட்டு எடுத்தாங்க. ஸோ அப்போ இது எல்லாம் தான் அதிமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம். நீங்கள் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருமுனை போட்டி தான், திமுகவா அதிமுகவா. நாம் தமிழர் கட்சி தனியாக ஒரு களம் கண்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு களம் அப்படி இல்லை, 4 முனை போட்டியாக மாறி இருக்கு. விஜய் என்ன ஏற்படுத்த போகிறார், தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, யாருடைய ஓட்டு எடுக்க போறாரு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொன்று கிரவுண்டில் ஜெல்லாக வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக இவங்க 2 பேரும் மனதால் இணைந்து விட்டார்கள். இவர் அவரை பொதுச் செயலாளர் அண்ணன் என்றும் சொல்லிவிட்டார். உண்மையிலே டிடிவி தினகரன் அவர்கள் இந்த அம்மாவின் பிள்ளைகள் ஓரணியில் இணைய வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய நிலையிலிருந்தெல்லாம் மாறி இந்த அதிமுக என்கிற இயக்கம் காக்கப்படணும், மீண்டும் திமுக வரக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறார். அதே நேரத்தில் கிரவுண்டில் அதுக்கான மனநிலையை எல்லாரும் வைத்திருக்கிறார்களான உதாரணம் மாணிக்கராஜா போன்றவர்களுடைய வெளியேற்றம். ஸோ ஏற்கனவே அந்த கூட்டணியவே ஜெல் செய்ய வேண்டியிருக்கு கிரவுண்டில். இந்த சூழலில் சசிகலா போன்றவர்கள் தனியாக ஒரு ஆவர்த்தனம் ஆடுகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட்டோ 1000 ஓட்டோ அது வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கிறப்ப 2 முனை போட்டினால உங்களுக்கு 30,000 ஓட்டு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் நீங்கள் விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றப்ப அவங்க எடுக்கிற 1000 ஓட்டும் 2000 ஓட்டும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எனக்கு அவங்கள்ட்ட தலகர்த்தர்கள் இல்லை, தலகர்த்தர்களை இழந்திருக்காங்க. சசிகலா அவர்கள் வந்து சொன்னாங்கன்னா பின்னாடி செய்யக்கூடியவர்கள் அவங்க அதிமுகவில் இருக்கிற பொழுது பெரும்படையே இருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த ஆள் படை அம்பாரி எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. பட் அவங்க கட்சியை தொடங்குற இடம் எது? தன்னுடைய சமூகத்திற்குள்ள கடைசியாக அவர்கள் புகலிடப்படைஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் எங்கே கட்சியை தொடங்கினார் பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலூரில் கட்சியை தொடங்கினார். அங்கேயும் முக்குளத்தோர் ஓட்டு அதிகமாக இருந்தது. நீங்கள் ஏன் அவர் ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுக்கிறார்? ஓபிஎஸ் மீது கரிசனம் இன்னைக்கு சொல்கிறோம். ஓபிஎஸ் சுயேட்சையாக போட்டிட்டு 3.5 லட்சம் ஓட்டு எடுத்த தொகுதி அது பாராளுமன்ற அடிப்படையில். பட் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா முக்குளத்தோர் ஓட்டு கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஸோ அவங்க அங்கே போய் இதை பண்ணுகிறப்ப அந்த சமூக ரீதியான ஓட்டு திரட்டலுக்கு அவங்க வந்து இதை பயன்படுத்தும் போது அது முக்குளத்தோர் மத்தியில் டிடிவி தினகரன் அந்த எதிர்ப்பு கிட்டத்தட்ட அதிமுக எதிர்ப்பு என்பதில் 2 நிலைப்பாடு மேடம். ஒன்று அதிமுக எதிர்ப்பிலிருந்து நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. இது ஒரு இடைவேளைக்கான நேரம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தேர்தல் யுத்தம் தொடரும்.